வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம போச்ட் எக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போச்ட் எக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த முட்டையை டேரெக்டாக தண்ணியில் வேக வைக்க போகிறோம், ரொம்ப லோவான டெம்பரேச்சரில். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முட்டை இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன் ஃபுல்லாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகும். ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த முட்டையை சென்டரில் அப்படியே லைட்டாக ஊற்றிடுங்க. அதே மாதிரி சர்க்குலராக மோஷன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் முட்டை சென்டர்லேயே இருக்கும், இல்லாட்டி அப்படியே விரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆயிரும் தண்ணி ஃபுல்லாக. இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வேகட்டும். மூணு நிமிஷம் கழிச்சு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு போச்ட் எக்ஸ் ரெடி ஆயாச்சு. கொஞ்சமாக மிளகை இடித்து மேலே தூவிக்கோங்க. இதை ஒரு டோஸ்டட் பிரெட் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான போச்ட் எக்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று குக்கிங் டைம். இது ரெண்டையுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போச்ட் எக்ஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ரொம்பவே சிம்பிள், ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த போச்ட் எக் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.